சுவாமி, நான் ஞானத்தை அடைய வேண்டும், புத்தர் போல் ஆக வேண்டும் என்று தனது கோரிக்கையை முன்வைத்தான். குரு கண் விழித்தார். அரசன் ஏறி வந்த குதிரையை உற்றுப் பார்த்தார். பிறகு, குதிரையைத் தேடாமல் எதற்காக ஞானத்தை தேடி வந்தாய் என்று கேட்டார். மன்னனுக்கு குழப்பம். சுவாமி, என்னிடம் குதிரை இருக்கிறது, அதோ பாருங்கள் என்று குதிரையை சுட்டிக்காட்டினான். குரு லேசாக புன்னகைத்தபடி, நீ ஏன் குதிரையை தேடி பிடிக்கக்கூடாது என்றார். மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்தது. என்ன சுவாமி, விளையாடுகிறீர்களா? என்னிடம்தான் குதிரை இருக்கிறதே, அதில்தானே ஏறி வந்தேன். பிறகு எதற்காக நான் மறுபடியும் குதிரையை தேட வேண்டும் என்றான். சிறிது நேரம் சிரித்தபடியே இருந்தவர் பிறகு எழுந்து குகைக்குள் சென்று விட்டார். ஞானியின் உபதேசம் முடிந்துவிட்டது. அதாவது, தன்னிடம் இருக்கும் குதிரையை எப்படி மன்னனால் தேட முடியாதோ அதேபோல்தான் ஒவ்வொரு மனிதனுமே புத்தனாக ஞானம் உடையவனாக இருக்கும்போது வெளியில் போய் ஞானத்தையும் தேட முடியாது. அவனுக்குள்ளேயே தேடிக்கொள்ள வேண்டும்.